பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 95 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. டேஸ் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்தனர். விடை அநேகமாயிரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நீங்கள் டேஸ் பரிசேயருடைய டேஸ் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு தம் சீஷரிடம் கூறினார். விடை மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. டேஸ் மறைபொருளுமில்லை, டேஸ் இரகசியமுமில்லை. விடை வெளியாக்கப்படாத மறைபொருளுமில்லை, அறியப்படாத இரகசியமுமில்லை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. வெளிச்சத்திலே கேட்கப்படுவது எது? விடை இருளிலே பேசினது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. வீடுகளின் மேல் கூறப்படுவது எது? விடை அறைகளில் காதிலே சொன்னது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. யாருக்கு பயப்படாதிருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களுக்கு கற்பித்தார்? விடை சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. யாருக்கு பயப்படுங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? விடை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸ் காசுக்கு டேஸ் அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? விடை 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. எவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை? விடை 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்பதில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. எவைகள் எண்ணப்பட்டிருக்கிறது? விடை தலையிலுள்ள மயிரெல்லாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, யார் யாரிடம் கூறியது?
விடை இயேசு தம் சீஷர்களிடம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 13. எவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? விடை அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 14. மனுஷகுமாரன் அதாவது இயேசு யாரை தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார்? விடை மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவனை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 15. டேஸ் முன்பாக இயேசுவை மறுதலிக்கிறவன் டேஸ் முன்பாக மறுதலிக்கப்படுவான்? விடை மனுஷர் முன்பாக மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 9 வசனம். கேள்வி எண் 16. எவனாகிலும் டேஸ் விரோதமான டேஸ் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்? விடை மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால். லூக்கா 12ஆம் அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 17. எவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை? விடை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிறவனுக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 18. எவர்களுக்கு முன்பாக மாறுத்தரம் சொல்ல கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை ஜெப ஆலய தலைவர்கள், துரைத்தனத்தார்கள், அதிகாரமுள்ளவர்கள் இவர்களுக்கு முன்பாக. லூக்கா 12:11. கேள்வி எண் 19. நீங்கள் பேச வேண்டியவைகளை டேஸ் உங்களுக்கு போதிப்பார் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை பரிசுத்த ஆவியானவர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 20. டேஸ் பாகம் பிரித்து என் டேஸ் எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று இயேசுவிடம் ஒருவன் வேண்டிக் கொண்டான். விடை ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 வசனம். கேள்வி எண் 21. என்னை உங்களுக்கு டேஸாகவும் வைத்தவன் யார் என்று இயேசு ஒருவனிடம் கேட்டார்? விடை நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 22. என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? யார் யாரிடம் கேட்டது? விடை இயேசு தன் வீதத்தை பிரித்து தர அவன் சகோதரனுக்கு கட்டளையிடும்படி தன்னிடம் வேண்டிக் கொண்ட ஒருவனிடம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கேள்வி எண் 23. எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்? விடை பொருளாசையை குறித்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 24. எது ஒருவனுக்கு ஜீவன் அல்ல? விடை திரளான ஆஸ்தி. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 25. யாருடைய நிலம் நன்றாய் விளைந்தது?
விடை ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நான் என்ன செய்வேன் என்று கூறியது யார்? விடை ஐஸ்வர்யமுள்ள ஒருவன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுக்கு எதற்கு இடமில்லாதிருந்தது? விடை தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 28. எதை இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று ஐஸ்வர்யவான் கூறினான்? விடை தன் களஞ்சியங்களை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 29. இடித்து பெரிதாக கட்டிய தன் களஞ்சியங்களில் ஐஸ்வர்யவான் எவைகளை சேர்த்து வைத்துக்கொள்ள சிந்தித்தான்? விடை தனக்கு விளைந்த தானியத்தையும் தன் பொருட்களையும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. ஐஸ்வர்யவான் எதற்காக அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்க சிந்தனை பண்ணினான்? விடை தன் ஆத்துமாவுக்காக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 31. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு யார் யாரிடம் கூறியது? விடை ஐஸ்வர்யவான் தன் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று சிந்தித்து சொல்லிக்கொண்டான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 32. மதிகேடனே என்று தேவன் யாரை அழைத்தார்? விடை அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்க நினைத்த ஐஸ்வர்யவானை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள் வரை. கேள்வி எண் 33. டேஸ் உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று தேவன் ஐஸ்வர்யவானிடம் கூறினார்? விடை உன் ஆத்துமா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 34. உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது டேஸ் யாருடையதாகும் என்று தேவன் ஐஸ்வர்யவானிடம் கேட்டார்? விடை நீ சேகரித்தவைகள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. யாரிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும்? விடை தேவனிடத்தில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 36. யாருக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனை தேவன் மதிகேடன் என்று கூறுகிறார்? விடை தனக்காகவே. லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 37. எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் டேஸுக்காகவும்
எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் டேஸுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். விடை ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 38. ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? விடை ஜீவன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 39. எதை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்ததாயிருக்கிறது? விடை உடையை பார்க்கிலும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 40. எதை கவனித்து பாருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? விடை காகங்களை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 41. காகங்களுக்கு எவைகள் இல்லை? விடை பண்டசாலையும் களஞ்சியமும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 42. டேஸ் பார்க்கிலும் நீங்கள் டேஸ் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை பறவைகளை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 43. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு டேஸ் கூட்டுவான்? விடை ஒரு முழத்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 44. டேஸ் காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்கிறது என்று இயேசு சீஷரிடம் கூறினார்? விடை மிகவும் அற்பமான. லூக்கா 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 45. டேஸ் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். விடை காட்டு புஷ்பங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 46. எவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை? விடை காட்டு புஷ்பங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 47. டேஸ் முதலாய் தன் டேஸிலும் காட்டு புஷ்பங்களில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. விடை சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 48. அற்ப விசுவாசிகளே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? விடை தம் சீஷர்களை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 49. இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுவது எது? விடை புல். லூக்கா 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. எதை கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருக்க வேண்டும்? விடை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 51. எவைகளை உலகத்தார் நாடி தேடுகிறார்கள்? விடை ஆகாரம் மற்றும் உடை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். கேள்வி எண் 52. நமக்கு ஆகாரமும் உடையும் வேண்டியவைகளென்று அறிந்திருப்பது யார்? விடை பிதாவானவர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 53. எப்பொழுது உலக ஆசீர்வாதங்கள் அதாவது ஆகாரம் மற்றும் உடை கூட கொடுக்கப்படும்? விடை தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 54. பயப்படாதே டேஸ் மந்தையே, உங்களுக்கு டேஸ் கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். விடை சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 55. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று டேஸ் கொடுங்கள். விடை பிச்சை கொடுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 56. எவைகளை பரலோகத்தில் சம்பாதித்து வையுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு கூறினார்? விடை பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 57. பரலோகத்திலே டேஸ் அணுகுகிறதுமில்லை டேஸ் கெடுக்கிறதுமில்லை. விடை திருடன் அணுகுகிறதுமில்லை பூச்சி கெடுக்கிறதுமில்லை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 58. உங்கள் டேஸ் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் டேஸ் இருக்கும். விடை பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இருதயமும் இருக்கும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 59. உங்கள் டேஸ் கட்டப்பட்டதாகவும் உங்கள் டேஸ் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். விடை அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 60. எந்த மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களுக்கு கூறினார்? விடை எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 61. எப்படிப்பட்ட ஊழியக்காரரே பாக்கியவான்கள்? விடை எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே. லூக்கா 12:37. கேள்வி எண் 62. எஜமான் அறை கட்டிக்கொண்டு எவர்களுக்கு ஊழியம் செய்வார்? விடை தான் வரும்போது விழித்திருந்த ஊழியக்காரருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 63. எஜமான் டேஸ் ஜாமத்திலாவது வந்து
ஊழியக்காரர் விழித்திருக்க கண்டால் அவர்கள் பாக்கியவான்கள். விடை 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 64. யார் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்தால் விழித்திருப்பான்? விடை திருடன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 65. வீட்டெஜமான் விழித்திருந்தால் திருடன் தன் வீட்டை டேஸ் ஒட்டான். விடை கன்னமிட ஒட்டான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 66. எந்த நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார்? விடை நினையாத நேரத்தில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 67. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 68. இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று இயேசுவிடம் கேட்டது யார்? விடை பேதுரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 69. எஜமான் டேஸ் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள டேஸ் யாவன்? விடை பணிவிடைக்காரர் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க விசாரணைக்காரன் யாவன்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 70. பணிவிடைக்காரருக்கு டேஸ் காலத்திலே டேஸ் கொடுக்கும்படி எஜமான் அதிகாரியாக வைக்கத்தக்க விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? விடை தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 71. எஜமான் தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் எப்படிப்பட்டவனை விசாரணைக்காரனாக வைப்பான்? விடை உண்மையும் விவேகமும் உள்ள. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள் வரை. கேள்வி எண் 72. எஜமான் ஏற்படுத்திய விசாரணைக்காரன் வேலைக்காரர்களை அடித்து புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் எஜமான் அவனுக்கு செய்வது என்ன? விடை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள். கேள்வி எண் 73. அநேக அடிகள் அடிக்கப்படுபவன் யார்? விடை தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன். கேள்வி எண் 74. சில அடிகள் அடிக்கப்படுபவன் யார்? விடை தன் எஜமானுடைய சித்தத்தை அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன். லூக்கா 12:48. கேள்வி எண் 75. எவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்? விடை அதிகம் கொடுக்கப்படுகிறவனிடத்தில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 76. டேஸ் எவனிடத்தில் டேஸ் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். விடை மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ. லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 77.
பூமியின் மேல் டேஸ் போட வந்தேன் என்று இயேசு கூறினார். விடை அக்கினியை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 78. எது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். விடை தான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 79. டேஸ் அல்ல டேஸ் உண்டாக்க வந்தேன் என்று இயேசு கூறினார். விடை சமாதானத்தை அல்ல பிரிவினையை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 80. ஒரே வீட்டிலே எத்தனை பேர் பிரிந்திருப்பார்கள்? விடை 5 பேர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 81. டேஸ் விரோதமாய் 3 பேரும் டேஸ் விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். விடை 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 82. டேஸ் மகனுக்கும் டேஸ் தகப்பனுக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பர்? விடை தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் விரோதமாய். லூக்கா 12ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 83. டேஸ் மகளுக்கும் டேஸ் தாய்க்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள்? விடை தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் விரோதமாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 84. டேஸ் மருமகளுக்கும் டேஸ் மாமிக்கும் விரோதமாக பிரிந்திருப்பார்கள்? விடை மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 85. எந்த திசையில் மேகம் எழும்பினால் மழை வரும்? விடை மேற்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 86. டேஸ் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது டேஸ் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்? விடை தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 87. எவைகளை நிதானிக்க மாயக்காரருக்கு தெரியும் என்று இயேசு கூறினார்? விடை பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 88. மாயக்காரர் எதை நிதானியாமற் போகின்றனர்? விடை காலத்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 89. நியாயம் இன்னதென்று தீர்மானியாமல் இருக்கிறது யார்? விடை மாயக்காரர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 56 மற்றும் 57 வசனங்கள். கேள்வி எண் 90. எதிராளியானவன் யாரிடத்தில் கொண்டு போகிற போது விடுதலையாக பிரயாசப்பட வேண்டும்?
விடை அதிகாரியின் இடத்திற்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 91. எதிராளி உன்னை யாருக்கு முன்பாக கொண்டு போவான் என்று இயேசு கூறினார்? விடை நியாயாதிபதிக்கு முன்பாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 92. நியாயாதிபதி நம்மை யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பான்? விடை சேவகனிடத்தில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 93. சிறைச்சாலையில் போடுபவன் யார்? விடை சேவகன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 94. நீ டேஸ் கொடுத்து தீர்க்கு மட்டும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட மாட்டாய் என்று இயேசு கூறினார்? விடை கடைசி காசை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். கேள்வி எண் 95. யாரிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்பட வேண்டும்? விடை எதிராளியானவனிடத்திலிருந்து. லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.